டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசேக்கியேல் 46. தலைவனும் விழாக்களும். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே: கிழக்கு நோக்கிய உள்முற்றத்தின் வாயில் 6 வேலை நாட்களிலும் மூடியிருக்க வேண்டும். ஆனால் ஓய்வு நாளிலும் அமாவாசை நாளிலும் அது திறந்திருக்க வேண்டும். தலைவன் வெளியிலிருந்து நுழைவாயிலின் முகமண்டபம் வழியாய் உள்நுழைந்து வாயில் நிலையருகே நிற்க வேண்டும். அவனுடைய எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் குருக்கள் நிறைவேற்ற வேண்டும். அவன் வாயிற்படியருகே நின்று வழிபாடு செய்துவிட்டு போக வேண்டும். ஆனால் வாயிலோ மாலை வரை மூடப்படாதிருக்க வேண்டும். ஓய்வு நாட்களிலும் அமாவாசை நாட்களிலும் நாட்டின் மக்கள் ஆண்டவர் திருமுன் நுழைவாயில் அருகே நின்று வழிபாடு செய்ய வேண்டும். ஓய்வு நாளில் தலைவன் ஆண்டவருக்கு கொண்டு வரும் எரிபலி மாசு மறுவற்ற 6 ஆட்டுக்குட்டிகளும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாயுமாம். வெள்ளாட்டுக்கிடாயுடன் தரும் தானிய படையல் 1 மரக்கால் அளவு இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகளுடன் தரும் தானிய படையல் அவன் விரும்பும் அளவு இருக்கலாம். ஒவ்வொரு மரக்கால் அளவு தானியத்திற்கும் 1 கலயம் அளவு எண்ணெய் தர வேண்டும். அமாவாசை நாளில் அவன் மந்தையில் இருந்து ஓர் இளங்காளை, 6 ஆட்டுக்குட்டிகள், 1 வெள்ளாட்டு ஆகியவற்றை தர வேண்டும். அவை அனைத்து மாசுமறு அற்றவையாய் இருக்க வேண்டும். காளையுடன் 1 மரக்கால் அளவு தானிய படையலையும் வெள்ளாட்டு கிடாயுடன் 1 மரக்கால் அளவு தானிய படையலையும் ஆட்டுக்குட்டிகளுடன் அவன் விரும்பும் அளவு தானிய படையலையும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மரக்கால் அளவு தானிய படையலுடன் 1 கலய அளவு எண்ணெயும் கொடுக்க வேண்டும். தலைவன் நுழைகையில் அவன் நுழைவாயிலின் புகுமுக மண்டபம் வழியாய் நுழைந்து அதே வழியில் வெளிச்செல்ல வேண்டும். குறிப்பிட்ட நாட்களில் நாட்டு மக்கள் ஆண்டவர் திருமுன் வருகையில் வடக்கு வாயில் வழியாய் வழிபாடு செய்ய வருவர். தெற்கு வாயில் வழியாய் வெளிச்செல்ல வேண்டும். தெற்கு வாயில் வழியாய் நுழைபவர் வடக்கு வாயில் வழியாய் வெளிச்செல்ல வேண்டும். யாரும் தான் உள்நுழைந்த வாயில் வழியாய் திரும்பக்கூடாது. ஆனால் ஒவ்வொருவரும் எதிர்வாயில் வழியாய் வெளிச்செல்ல வேண்டும். தலைவன் மக்களுடன் சேர்ந்து அவர்கள் உள் நுழைகையில் அவனும் நுழைந்து அவர்கள் வெளிச்செல்கையில் அவனும் வெளிச்செல்வான். விழாக்களிலும் சிறப்பு திருநாட்களிலும் தானிய படையல் 1 காளைக்கு 1 மரக்கால் அளவும் 1 வெள்ளாட்டுக்கிடாய்க்கு 1 மரக்கால் அளவும் ஆட்டுக்குட்டிகளுக்கு அவன் விரும்பும் அளவும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மரக்கால் அளவு தானியத்திற்கும் 1 கலயம் அளவு எண்ணெய் தர வேண்டும். தலைவன் ஆண்டவருக்கு எரிபலியோ அல்லது நல்லுறவு பலியோ தன்னார்வ பலியாக கொடுக்க வருகையில் கிழக்கு நோக்கிய வாயில் அவனுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் ஓய்வு நாளில் செய்வது போலவே எரிபலியையோ நல்லுறவு பலியையோ செலுத்துவான். பின்னர் அவன் வெளியே செல்வான். அவன் சென்ற பிறகு வாயில் மூடப்படும். தலைவனும் நிலமும். ஒவ்வொரு நாளும் 1 வயது மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை எரிபலியாய் ஆண்டவருக்கு செலுத்துதல் வேண்டும். காலைதோறும் அதை செலுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டியுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் தானிய படையல் செய்தல் வேண்டும். அது 1 மரக்காலில் 6இல் 1 பகுதியாகவும் கூடவே மாவை பிசைய 1 கலயம் அளவு எண்ணெயில் 3இல் 1 பகுதியுமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தானிய படையல் செய்தல் என்றென்றும் நடைபெற வேண்டிய முறைமையாகும். இவ்வாறு ஆட்டுக்குட்டி, தானிய படையல், எண்ணெய் யாவும் எரிபலிக்கென காலைதோறும் அளிக்கப்படல் வேண்டும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தலைவன் தன் உரிமை சொத்தில் இருந்து ஒரு பகுதியை தன் புதல்வரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது அம்மகனுடைய வழிமரபினருக்கும் உரிமையாகும். அது அவர்களுக்கு உரிமை சொத்தாக இருக்கும். ஆனால் தலைவன் தன் உரிமை சொத்துக்களிலிருந்து ஒரு பகுதியை தன் ஊழியரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது விடுதலை ஆண்டு வர அவ்வூழியனுக்கு சொந்தமாகும். பின்னர் அது தலைவனுக்கு சேரும். அவனுடைய உரிமை சொத்து அவன் புதல்வரையே சாரும். தலைவன் மக்களை அவர்களின் உடைமை பகுதியில் இருந்து விரட்டியடிக்கவோ அவர்களின் உரிமை சொத்தில் எதையும் எடுத்துக்கொள்ளவோ கூடாது. அவன் தன் உடைமையிலிருந்தே தன் புதல்வருக்கு உரிமை சொத்தை வழங்க வேண்டும். அதன் மூலம் என் மக்களில் எவனும் அவனது உரிமையிலிருந்து பிரிக்கப்படாமல் இருப்பான். கோவில் சமையற்கூடங்கள். பின்னர் அம்மனிதர் என்னை வாயில் பக்கத்தில் இருந்த நடைவழியாக வடக்கு நோக்கி இருக்கும் குருக்களுக்குரிய தூய அறைகளுக்கு அழைத்து சென்றார். மேற்கு ஓரத்தில் இருக்கும் ஓர் இடத்தை காட்டினார். அவர் என்னிடம் சொன்னது: குருக்கள் குற்ற நீக்கம் பலி, பாவம் போக்கும் தானிய படையல் ஆகியவற்றை சமைக்கும் இடம் இதுவே. அவர்கள் அவற்றை வெளிமுற்றத்திற்கு கொண்டு போவதன் மூலம் தூய்மை மக்களுக்கு சென்று விடுவதை தவிர்க்க இவ்வாறு செய்வர். அவர் பின்னர் என்னை வெளிமுற்றத்திற்கு கூட்டி வந்து அதன் 4 மூலைகளுக்கும் இட்டு சென்றார். நான் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு வெளிமுற்றத்தை கண்டேன். வெளிமுற்றத்தின் 4 மூலைகளிலும் சுற்றி கட்டப்பட்ட முற்றங்கள் 40 முழ நீளமும் 30 முழ அகலமுமாய் இருந்தன. 4 மூலைகளிலும் இருந்த ஒவ்வொரு முற்றமும் ஒரே அளவாயின. 4 முற்றங்கள் உட்பகுதிகளிலும் சுற்றுக்கட்டு இருந்தது. அதன் கீழ் எப்பக்கமும் அடுப்புகள் கட்டப்பட்டிருந்தன. அவர் என்னிடம்
கோவிலில் பணிபுரிவோர் மக்களின் பழிப்பொருட்களை சமைக்கும் அடுப்புகள் இவையே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.